ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஓப்ளிஸ் ஃபுட் வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம ஃபுட் வேர்ல்டில் சப்பாத்திக்கே ரொம்ப மேட்சபிளான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா தாங்க எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் அளவு நான் பன்னீர் சேர்த்திக்கிட்டேன். அது கூட ஃப்ரெஷ் க்ரீமும் நான் ஆட் பண்ணி எப்படி மசாலா பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்பவும் சுவையான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. சப்பாத்திக்கே மேட்சபிளான ஒரு கிரேவிங்க. அதுக்கு நம்ம பேன் எடுத்துக்கிறோம். அது கூட கல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். கல்லெண்ணெய் நல்லா ஓரளவுக்கு சூடான பிறகு பெரிய சைஸில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அது வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா அது கூடவே நாம் பெரிய சைஸ் பல் இருக்கிற பூண்டு நம்ம சேர்த்திக்கிறோம். அது கூட இஞ்சி துண்டையும் நம்ம சேர்த்திக்கிறோங்க. பேஸ்ட்டு டைப் தேவையில்லைங்க, நாம் அரைக்க தான் போகிறோம். அதனால் நான் பூண்டும் இஞ்சி துண்டும் நான் சேர்த்திக்கிட்டேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 2 சேர்த்திக்கிறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது கூட நான் பெரிய சைஸில் கட் பண்ணி வச்ச தக்காளியை நான் சேர்த்திக்கிட்டேன். நான் 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். புளிப்புத்தன்மை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். இப்போ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதங்கணுங்க. அப்போ தான் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ முந்திரி நம்ம ஆட் பண்ணிக்கிறோங்க. கொஞ்சம் ஃப்ளேவரபிள் நல்லாயிருக்கும். அது கூட கொஞ்சம் தண்ணி நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்த பிறகு நமக்கு மசாலா அரைக்கிறதுக்கு உண்டான அளவு ரெடி ஆயிரும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்தி நல்லா கலந்து விட்ட பிறகு இன்னமும் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பேனில் 50 கிராம் அளவான பட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா உருகட்டுங்க. நல்லா பாருங்கள், உருகிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் மசாலாக்கு உரியான பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நாம் சேர்த்திக்கிறோம். நல்லா எண்ணெயில் பொரியணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இது கூட சின்ன சைஸில் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை நம்ம சேர்த்திக்கிறோங்க. பெரிய வெங்காயம் நமக்கு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். நான் 2 வெங்காயம் சேர்த்திக்கிட்டேன். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு நாம் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாம் நல்லா வதக்கணுங்க. அதுக்கப்புறம் தான் நாம் சின்ன சைஸில் நறுக்கி வச்ச தக்காளியை நாம் ஆட் பண்ணிக்கிறோம். நான் 2 தக்காளி சேர்த்துக்கிட்டேங்க. நம்ம கிரேவி எவ்வளோ அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த அளவு நாம் இதை ஆட் பண்ணி எச்சு பண்ணிக்கலாம். அது கூட மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட தனியாத்தூளையும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எல்லாமே நமக்கு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ பேஸ்ட் டைப் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு முன்னே அரைச்சி வச்சுருந்த கிரேவி மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது கூட அந்த மசாலா தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம குக் ஆகட்டும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கொதி வந்துருச்சு பாருங்கள். இது கூட கஸ்தூரி மேத்தி பவுடரை நம்ம கையிலேயே இது பண்ணி தூவி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளேவரபிள் அதிகமாக கொடுக்கும். நமக்கு நறுமணமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ நாம் கிரேவி ஒரு 75% அளவு நம்ம குக்கான பிறகு தான் நான் பன்னீர் கட் பண்ணி வச்ச பன்னீரை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா பன்னீர் ரொம்பவும் அதிகமாக குக் ஆகக்கூடாது, ரப்பர் டைப்பில் நமக்கு மாறிடும். ப்ரான், ஃபிஷ்ஷு அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தாங்க நாம் இதை குக் பண்ணணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம பட்டரை மறுபடியும் சேர்த்திக்கலாம். அப்போ தான் நமக்கு ஒரு க்ரீமி எஃபெக்ட் வரும். அது கூட ஃப்ரெஷ் க்ரீமையும் நம்ம சேர்த்திக்கிறோங்க. ஹட்சன் ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம சேர்த்திக்கிறோம். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாம் இப்படியே குக் பண்ணோம்னா நமக்கு ஒரு அருமையான நறுமணம் உள்ள சாஃப்ட் அண்ட் க்ரீமியான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிருங்க. இது சப்பாத்திக்கு ரொம்ப 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 மேட்சபிளான ஒரு கிரேவிங்க. நம்ம ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்றோம்னா இது கூட இன்னும் ஒரு சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் ஓப்ளிஸ் ஃபுட் வேர்ல்டு.